அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். மைதா ஈஸ்ட் இல்லாமல் கோதுமை மாவுலேயே நம்ம பன்னீர் பீட்ஸா தாங்க தயார் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் தயிர் 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, பவுடர் சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும். தயிர் எதனால் சேர்க்குறோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் டோ நமக்கு. இதில் 1/2 கப் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு டோ வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பிசைஞ்சு அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம், ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் ஆயில், காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கியூமின் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெப்பர் க்ரஷ் பண்ணிக்கிறணும். கசூரி மேத்தி 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் 1 டேபிள் ஸ்பூன், லெமன் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நம்ம பன்னீருக்கு தாங்க இந்த மசாலா தயார் பண்ணியிருக்கோம். பன்னீரில் கோட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பன்னீர் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது ஹோம்மேட் பன்னீர் தாங்க இது. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை இந்த பேனில் சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அப்படி ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். நான் 11 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச டோவை பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் கோதுமை மாவு தாங்க சேர்த்துருக்கேன். இதை வந்து சப்பாத்தி மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பேன் என்ன சைஸில் நம்ம வச்சுருக்கோமோ அதே சைஸில் நம்ம லெவல் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஓரங்களையும் இந்த விரலை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஃபோர்க்கை வச்சு நம்ம ஹோல் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி இதுக்கு மேலே பீஸா சாஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கிடுவோம். இது ஹோம்மேட் சாஸ் தாங்க. கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடலாம். இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மொசரல்லா சீஸ் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீளமாக கட் பண்ண கேப்சிகம், நீளமாக கட் பண்ண ஆனியன், அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மொசரல்லா சீஸ், ஆரிகேனோ கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மேலாப்பில்.
அதுக்கு மேலே அந்த கார்னர்லனா மில்க் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஓவனில் வச்சிடலாம். 185 டிகிரி செல்சியஸில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். வெறும் கோதுமை மாவு வச்சு ஈஸ்ட் இல்லாமல் பன்னீர் பீஸா சூப்பராக தயார் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.